அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றால் நாடு எப்படி இருக்கும் என்பது பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம். இதற்கு முன்னைய தொகுப்பிலே நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்கவும் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையும் அவர் வெற்றி கிட்டினால் நாடு எப்படி இருக்கும் என்பது சார்ந்தும் பேசியிருந்தோம். அதே போன்று இந்த முறை நாங்கள் பேச போது ரணில் விக்ரமசிங்கவுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையும் ரணில் விக்ரமசிங்க வைத்திருக்கின்ற திட்டங்களும் அவர் கடந்து வந்த பாதைகளும் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம். என்ன விடயம் பார்க்கின்ற போது தற்போதைய காலம் ஜனாதிபதி தேர்தல், அதாவது கண்ணை மூடி திறப்பதற்குள்ளே ஜனாதிபதி தேர்தல் வந்துவிட்டது. எதிர்வருகின்ற 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல். அப்படி இருக்கின்ற போது இன்னும் வெறுமனே ஒரு 10-11 நாட்கள் தான் இருக்கிறது. எனவே கடுமையான போட்டி நிலைகள் நிலவி வருகின்றது. குறிப்பாக இந்த தேர்தலிலே, இம்முறை தேர்தலிலே தான் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடுவதாகவும் இதிலே மிக முக்கியமாக ஒரு 5 வேட்பாளர்கள் இடையிலே போட்டி நிலை நிலவுகின்றது. அதோடு ஜனாதிபதியாக ஆகலாம் என்ற அடிப்படையில் குறிப்பிடுகின்ற அளவிற்கு ஒரு 3 வேட்பாளர்கள் தான். அதிலே மிக முக்கியமானவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார் திசாநாயக்க, சஜித் பிரேமதாச போன்றவர்கள் மிக முக்கியமான வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த 3 பேருக்கும் இடையிலே கடுமையான பிரச்சாரங்களின் ஊடாக, குறிப்பாக தேர்தல் பிரச்சாரங்களின் ஊடாக ஒவ்வொருவர் வசைபாடுவதும் ஒவ்வொருவரும் தாக்கி பேசுவதுமாக இப்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தேர்தல் விஞ்ஞாபன இந்த அறிக்கைகளாக இருக்கலாம், அவருடைய பிரச்சார கூட்டங்களாக இருக்கலாம், நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவுடைய தேர்தல் பிரச்சாரம் அல்லது தேர்தல் பிரச்சாரமானது இந்த யாழ்ப்பாணத்திலே நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் தேர்தல் பிரச்சாரங்களை வைத்துக் கொண்டு வந்தார். மக்களை கவர்வதற்காக வித்தியாசமான பாணிகளை எல்லாம் கையாள ஆரம்பித்திருந்தார் ரணில் விக்ரமசிங்க. அப்படி இருக்கின்ற போது இந்த முறை யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்திருந்த ரணில் விக்ரமசிங்க அங்கே யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவிலே தன்னுடைய தேர்தல் பிரச்சார உரையை நடத்துகின்ற போது பலதரப்பட்ட மக்கள் கூடியிருக்கின்றார்கள். அதோடு அவருக்கு ஆதரவு தெரிவித்த தமிழ் கட்சிகள் பல அங்கே கூடியிருந்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். அப்படி இருக்கின்ற போது அவர் என்ன விடயத்தை அங்கே கூறியிருக்கின்றார் பார்க்கின்ற போது, இங்கே மாகாணங்களுக்கு, குறிப்பாக மாகாணங்களுக்கு அபிவிருத்தியை மேற்கொள்வதற்குரிய அதிகாரத்தை வழங்குவேன் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது எல்லா மாகாணங்களுக்குமே அபிவிருத்தியை செய்வதற்கு, தங்களுடைய மாகாண அபிவிருத்தியை செய்வதற்கு மாகாணங்களிடமே பொறுப்பு கொடுக்கப்படும். அதோடு காங்கேசந்துறை, அதே போன்று பூநகரி, அதே போன்று மாங்குளம் போன்ற பகுதிகளிலே இந்த வர்த்தக வலயம் உருவாக்கப்படும், தொழில் வர்த்தக வலயம் உருவாக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு இந்த மீள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற பலதரப்பட்ட விடயங்களினூடாக இந்த வடக்கை, குறிப்பாக யாழ்ப்பாணம் போன்ற வடக்கு பகுதிகளை முன்னேற்றுவேன் என்றும், காணி உறுதிப்பத்திரங்கள் அத்தனையும் வழங்கி வைக்கப்படும் என்றும், அதோடு இந்த வரி விதிப்பு, வரி சுமையானது குறைக்கப்படும் என்ற அடிப்படையிலும், அதோடு வேலை இல்லாத பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கு தான் முயற்சி எடுப்பேன் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த விடயத்தை பலதரப்பட்ட பகுதிகளிலும் குறிப்பிட்டு வந்தார் ரணில் விக்ரமசிங்கே. இவருடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையை பார்க்கின்ற போதும் உண்மையிலே இந்த தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கை பலரால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. ஆனாலும் இந்த தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கை அவருடைய, அதாவது அனுரகுமார் திசாநாயக்கவுடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையோடு ஒப்பிடுகின்ற போது உண்மையிலேயே அனுரகுமார் திசாநாயக்கவிடம் தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையிலே கொஞ்சம் தோற்று போய்விட்டாரோ ரணில் விக்ரமசிங்கே என்ற நிலைதான் எழுகின்றது. தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையில் அவர் குறிப்பிட்ட விடயங்களில் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இதிலே மாகாணங்களுக்கு, குறிப்பாக இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவேன், பறிக்கப்பட்ட அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்குவேன் என்றும், போலீஸ் அதிகாரங்களை வழங்கப் போவதில்லை, மாறாக புதிதாக உருவாகுகின்ற பாராளுமன்றத்திற்குள்ளே இந்த போலீஸ் அதிகாரம் சார்ந்துதான் ஆலோசனைக்கு விடப்பட்டு தீர்மானம் எடுக்கப்படும் என்றும், அதோடு இந்த காணி அதிகாரங்கள், குறிப்பாக இந்த காணி பிரச்சனை இருக்கின்றது, வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த காணி பிரச்சனைகள் இருக்கின்றது, பெரும்பான்மையினர் அவருடைய ஆக்கிரமிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது, சிங்கள மக்களுடைய ஆக்கிரமிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்றதன் காரணமாக இந்த காணி பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு தேசிய காணி ஆணைக்குழு உருவாக்கப்படும் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அவருடைய கருத்தில் தெரிகின்றது, ஒருபோதும் இந்த மாகாண சபைகளுக்கு, குறிப்பாக 13ஆம் திருத்த சட்டம், இந்தியா கொண்டு வந்த 13ஆம் திருத்த சட்டத்திற்குள்ளே இருக்கின்ற போலீஸ் காணி அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு அவர்கள் வழங்கப் போவதில்லை, ரணில் விக்ரமசிங்கே வழங்கப் போவதில்லை என்பது தெரிந்துவிட்டது. அப்படி இருக்கின்ற போது இன்னும் இவருடைய பல திட்டங்களாக இருப்பது என்னென்று பார்க்கின்ற போது, நாட்டை வளமான நாடாக கட்டியெழுப்போம், பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற நாட்டை மீண்டும் பொருளாதாரத்திலே ஏறுமுகம் காட்டுவோம், இதற்கு முன்னரும் நான் செய்து காட்டிவிட்டேன், இனியும் செய்து காட்டுவேன் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இவர் செய்து காட்டியது என்னவென்று பார்க்கின்ற போது உண்மையை சொல்ல போனால் கடனிலே தான் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தார் என்றால் அதையும் மறுத்துவிட முடியாது. ஆனாலும் இந்த கடனை வாங்குவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் தானே, அந்த தகுதி இலங்கையிலே பார்க்கின்ற போது இப்போது ரணில் விக்ரமசிங்கவிடம் தான் இருக்கின்றது. இந்த கடனை வாங்கியாவது நாட்டை மீட்கக்கூடிய தகுதி. ஏனைய தலைமைகளை பார்க்கின்ற போது கோட்டாபய ராஜபக்சவும் காலிலே விழுந்து கூட கேட்டு பார்த்தார், கொடுக்கவில்லை. அதோடு இந்த
இந்த எண்ணெய் வள நாடுகளுடைய காலிலே விழுந்து கேட்டு பார்த்தார், அவர்களும் எண்ணெய் கொடுக்கவில்லை. இதனால் தான் அவர் வெளியேற வேண்டிய நிலையும் நிர்பந்தமும் ஏற்பட்டது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே வந்தவுடன் அவர்கள் எல்லாம் சுமூகமாக அதை மாற்றிக்கொண்டார்கள். காரணம் அவருடைய நட்புறவு, ராஜதந்திர நகர்வுகள், அதாவது வெவ்வேறு நாடுகளுடன் சர்வதேச நாடுகளுடனான நட்புறவு என்பது அவருக்கு பல காலமாகவே இருந்து வருகின்றது. அப்படி இருக்கின்ற போது கடனை வாங்கியாவது பொருளாதார வீழ்ச்சியை கொஞ்சமேனும் அவர் மீட்டு விட்டார். இனியும் அதை மீட்பேன் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு நாட்டை இந்த வளமான நாடாக மாற்றுவதற்கு அவருடைய திட்டங்களில் மிக முக்கியமான திட்டம் என்று பார்க்கின்ற போது இலங்கையை ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வலயமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது. கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த வலயம் என்று பார்க்கின்ற போது இந்தியாவினுடைய ஏற்றுமதியாக இருக்கலாம், இந்தியாவுடைய உற்பத்திகளாக இருக்கலாம், இலங்கையிலே கொண்டு வந்து விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போன்று ஆசிய பகுதிகளில் உள்ள பல நாடுகளில் இருக்கின்ற உற்பத்திகள் எல்லா விடயத்தையுமே ஒருங்கிணைக்கின்ற ஒரு நாடாக இலங்கையை உருவாக்குவேன் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். தாராளவாதம் அல்லது தாராள பொருளாதார கொள்கையை இவர் முன்னிலைப்படுத்தி வருகின்றார். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்கவை பார்க்கின்ற போது அவர் சுய தேவை அல்லது தன்னிறைவு கண்ட பொருளாதாரம் என்பதைத்தான் அவர் முன்னிலைப்படுத்துகின்றார். இருவரையுமே பார்க்கின்ற போது அவர்கள் இடதுசாரிகள் போன்றும் அனுரகுமார் திசாநாயக்க இவர்கள் தாராளவாதத்தை முன்னிலைப்படுத்துகின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே நாட்டை மீட்டெடுப்பதற்கான முழு வேலை திட்டங்களையும் தான் செயற்படுத்துவேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு காணி பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும், காணி இல்லாதவர்களுக்கு உரிமைய என்ற வேலை திட்டத்தினூடாக காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படும் என்றும், வேலை இல்லாத பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும் என்றும், புதிதாக தொழில் தொடங்குவதற்கு ஊக்குவிக்கப்படும் அல்லது புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்றும், கல்வி திட்டத்திலே மாற்றங்கள் என்ற அடிப்படையிலும் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே பலதரப்பட்ட விடயங்கள், அதோடு முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளுக்கு தொழில்களை தொடங்குவதற்கு கடன் உதவி அல்லது நிதியுதவி வழங்கப்படும் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே ரணில் விக்ரமசிங்கே இப்போது நாட்டை மீட்பதற்கு கடுமையாக முயற்சிப்பேன் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையும் தெரிவித்திருக்கின்றார். அதோடு தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையானது தமிழர்கள் எதிர்பார்த்தது என்ற அந்த விடயம் நடந்ததா என்று கேட்கின்ற போது 199% இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த 1% தான் ஏதோ கொஞ்சம் நெஞ்சமாவது அந்த தேர்தல் அறிக்கையிலே இருந்தது. மாறாக சமஷ்டி வரையிலே எதிர்பார்க்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்கே சொல்வார் என்று. ஆனால் இந்த சில தமிழ் கட்சிகளினுடைய பிள்ளையான வழித்தடத்தின் காரணமாக அவை அத்தனையும் கை நகர்ந்து இப்போது 13ற்குள்ளே வெறும் 13ற்குள்ளே காணி போலீஸ் அதிகாரம் இல்லாத 13ஐ நடைமுறைப்படுத்துவேன் என்ற அடிப்படையில் பறிக்கப்பட்ட அதிகாரங்களையும் வழங்குவேன் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த விடயமானது ரணில் விக்ரமசிங்கேவுடைய தேர்தல் அறிக்கையிலே வந்த விடயமாகவும் தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையிலே வந்த விடயமாகவும் அவருடைய கொள்கையாகவும் இருக்கின்றது. அதோடு ரணில் விக்ரமசிங்கே யார் என்று பார்க்கின்ற போது உண்மையிலே இலங்கையினுடைய மிக பழமையான அரசியல்வாதிகளில் இவர்தான் இப்போது மிக முதன்மையானவராக இருக்கின்றார். 1994ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றது முதல் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து வருகின்றார். அது மாத்திரமல்லாமல் பலதரப்பட்ட தேர்தல்களை களம் கண்டிருக்கின்றார். இதிலே 4 முறை பிரதமராக இருந்திருக்கின்றார். இதுதான் மிக முக்கியமான விடயம். 1993ஆம் ஆண்டு தொடக்கம் 94ஆம் ஆண்டு வரையிலே பிரதமராக இருந்திருக்கின்றார். அதே போன்று 2000ஆம் ஆண்டு தொடக்கம் 2004க்கு இடைப்பட்ட காலத்திலே பிரதமராக இருந்திருக்கின்றார். அதே போன்று 2015 தொடக்கம் 19 வரையிலே பிரதமராக இருந்திருக்கின்றார். 2022ஆம் ஆண்டும் பிரதமராக இருந்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. எனவே 4 தடவைகள் பிரதமராக இருந்திருக்கின்றார். அந்த 2015 தொடக்கம் 19 வரையிலே ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டு பிரதமர் பதவி புடுங்கப்பட்டு மீண்டும் கிடைத்ததனால் 5 தடவை பிரதமராக இருந்தார் என்ற அளவுக்கு சொல்லலாம் அவரை. அப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதி என்ற ஒரு எட்டாக்கனியானது 2022 தான் அவருக்கு கிடைத்திருந்தது. அதற்கு முன்னர் 1999ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்கவோடு கடுமையான போட்டி போட்டு தோல்வியடைந்திருந்தார். அதன் பின்னர் 2005ஆம் ஆண்டும் அவர் தோல்வியடைந்திருந்தார். இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டி போட்டு தோல்வியடைந்திருந்தார். அது மஹிந்த ராஜபக்சவிடம். அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தல்களிலே அவர் போட்டியிடவில்லை. தன்னுடைய தேர்தல் தோல்விகளை ஒப்புக்கொண்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார். ஆனாலும் பிரதமருக்கான வாய்ப்புகள் அவரை தேடி வந்து கொண்டுதான் இருந்தது. எனவே பிரதமராக அவர் 5 தடவை இருந்திருக்கின்றார். 2 தடவை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டி போட்டு தோல்வியடைந்திருக்கின்றார். அதே போன்று எதிர்க்கட்சி தலைவராக 2 தடவைகள் இருந்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது 2022ஆம் ஆண்டு அவர் எப்படி ஜனாதிபதியானார் என்று எல்லோருக்குமே தெரியும். கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பியோடியவுடன் அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டார். பின்னர் பாராளுமன்றத்துக்குள்ளே ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு 138 பேருடைய ஆதரவை பெற்று அங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் டலஸ் அழகப்பெரும மற்றும் இப்போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற அனுரகுமார் திசாநாயக்கவும் அவருக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த மக்கள் ஆதரவு பெற்ற அல்லது மக்களினுடைய ஆணை பெற்ற ஒரு ஜனாதிபதியா ரணில் விக்ரமசிங்கே என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது.
ஜனாதிபதி தேர்தலுடைய தோல்வி நாயகனாகவே இருந்த ரணில் விக்ரமசிங்கே இப்போது ஜனாதிபதி கதிரையையும் இப்போது அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இம்முறை இடம்பெறுகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றியீட்டியே ஆவேன் அந்த ஒரு கர்வத்தோடு இப்போது அவர், அதாவது தோற்ற அடிபட்ட புலிதான் ஆக்ரோஷமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இப்போது ரணில் விக்ரமசிங்கே இப்போது களம் கண்டிருக்கின்றார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றே ஆவேன் என்ற அடிப்படையிலே. எனவே அதற்காக இப்போது தனக்கான ஆதரவான நிலைப்பாட்டை இப்போது மிக மிக தீவிரப்படுத்தி வருகின்றார். இப்படி இருக்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும், மஹிந்த ராஜபக்சவுடைய கட்சியாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தரைமட்டமாகி போனது. அந்த கட்சியினுடைய பல உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து விட்டார்கள். அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற பல உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை வழங்கி விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் ஆதரவு வழங்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது. அதோடு இன்னும் பலர், இஸ்லாமிய கட்சிகளை சார்ந்த பலர் ரணில் விக்ரமசிங்கே, அதாவது கட்சிகளினுடைய கொள்கைகளையும் எதிர்த்து பலர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருந்தார்கள். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற போது மிக முக்கியமான அரசியல்வாதிகளாக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், அங்கஜன் ராமநாதன் அவர்கள், கருணா அவர்கள், பிள்ளையான் அவர்கள், வியாழேந்திரன் அவர்கள் எல்லாருமே ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அவர் பக்கம் இருக்கின்றது என்றால் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கின்றது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே கடுமையான போட்டி இருக்கும். இவரும் ஜனாதிபதி ஆகலாம் என்ற அடிப்படையில் பலரும் குறிப்பிட்டு வருகின்றார்கள். அதோடு இவரை ஜனாதிபதி ஆக்குவதற்கு இப்போது சர்வதேசமும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான், ரணில் விக்ரமசிங்கவுக்கு சர்வதேசத்தினுடைய ஆதரவு இருக்கின்றது. குறிப்பாக மேற்குலகத்தினுடைய ஆதரவு இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கவுக்கு. அதே போன்று இந்தியாவுடைய ஆதரவும் இருக்கின்றது. இந்தியாவுடைய ஆதரவுக்கு காரணம் என்று பார்க்கின்ற போது 2015 பிரதமராக இருந்த போது அவர் எட்கா உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டிருந்தது. சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருந்தது இந்தியாவோடு. அதோடு இலங்கையையும் இந்தியாவையும் பால வழியாக இணைத்தல் சார்ந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருந்தது. அதுவும் இப்போது நடைமுறைக்கு வந்து கொண்டிருப்பதாக இந்தியாவும் இலங்கையும் மாறி மாறி சொல்லி இருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கவும் பல மாநாடுகளிலும் கூட்டங்களிலும் இந்த விடயத்தை இலங்கை இந்தியா பால விவகாரம் சார்ந்து பேசி இருக்கின்றார். அதோடு இந்தியாவுடைய பொருளாதாரம், இந்தியாவுடைய முதலீடுகளை இலங்கைக்குள்ளே கொண்டு வருகின்ற திட்டம், இதிலே குறிப்பாக இலங்கையுடைய விமான நிலையமாக இருக்கின்ற பலாலி சர்வதேச விமான நிலையம், காங்கேசந்துறை துறைமுகம், அதே போன்று இலங்கையினுடைய அம்பாந்தோட்டை துறைமுகம், அப்படி என்று பலதரப்பட்ட விடயங்களை இந்தியாவுடைய முதலீட்டினூடாக மீட்டெடுக்க வேண்டும் அல்லது அதை அபிவிருத்தி செய்ய வேண்டும். திருகோணமலையை இந்தியாவுக்கு கொடுக்கின்ற திட்டம் என்றெல்லாம் பலதரப்பட்ட திட்டங்களினூடாக இந்தியாவுடைய செல்லப்பிள்ளை போன்றே ரணில் விக்ரமசிங்கே இருப்பதாக பலர் குறிப்பிடுகின்றார்கள். பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. எனவே இந்தியா ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வர வேண்டும் என்பது என்று தவம் கிடக்கின்றது என்றால் அதையும் மறுத்துவிட முடியாது. காரணம், இந்தியாவுக்கு ரணில் விக்ரமசிங்கவுடைய தேவை இருக்கின்றது. அதோடு மேற்குலகத்திற்கும் ரணில் விக்ரமசிங்கவுடைய தேவை இருக்கின்றது. இதனால் இந்த இரண்டு பகுதிகளுமே ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வருவதற்கு கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் ஜனாதிபதியானால் என்னென்ன விடயங்கள் இடம்பெறும் என்பதை நாங்களும் பார்த்திருந்தோம். குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள், உண்மையிலே இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்காக அவர் பல நாடுகளோடு பலதரப்பட்ட ஒப்பந்தங்களை எல்லாம் செய்திருந்தார். குறிப்பாக இந்த ஈரானோடு இடம்பெற்ற ஒப்பந்தங்கள், ஈரானோடு இடம்பெற்ற நட்புறவின் காரணமாகத்தான் ஒரு மிகப்பெரிய அணை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. இதனால் பலருக்கு குடித நீர், அதே போன்று விவசாயத்திற்கு தேவையான நீரெல்லாம் வழங்கப்பட போகின்றது ஊவா பகுதியில். எனவே இப்படியான திட்டங்களை அவர் முன்னிலைப்படுத்துவார் அல்லது சர்வதேசத்தோடு ஒட்டி சர்வதேசத்தோடு நகர்ந்து இலங்கையை முன்னேற்றுவார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இலங்கையிலே அடுத்த ஜனாதிபதியாக 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே வருகின்ற போது என்ன நடக்கும், என்ன மாதிரியான விடயங்கள் இடம்பெறும் என்பதை நாங்கள் அவர் குறிப்பிட்ட தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையினூடாகவும் பார்த்தோம். எனவே ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக வந்தால் இந்த மாற்றங்கள் எல்லாம் இடம்பெறுமா அல்லது வெறுமனே வாய்ப்பேச்சு தானா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதே போன்று அடுத்த முறை சஜித் பிரேமதாச ஜனாதிபதியானால் அல்லது அவருடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கை பற்றி பேசலாம். அதுவரையில் அடுத்த தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் மால்கின். வணக்கம்.